பிசாசுக்கு எப்படி இடம் கொடுக்குறோம் அப்படின்னா, ஆதாம் ஏவாளை நீங்கள் கவனிச்சு பாருங்க. பிசாசுக்கு அவங்க எப்படி இடம் கொடுத்தாங்கன்றது தெரியும். ஏவாள் ஃபஸ்ட்டு போயிட்டு சும்மா லைட்டாக பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. அந்த சர்ப்பம் என்ன செய்யுது, ஏவாள்கிட்ட பேசுது. தேவன் வந்து இந்த எல்லா பழத்தையும் சாப்பிடக்கூடாது சொன்னாரா? அப்படியெல்லாம் கேட்டு லைட்டாக அப்படி நல்லா பேசுகிற மாதிரி பேசி அவங்கக்கிட்ட இவங்க சம்பாஷணை பண்ணி கடைசியில் அந்த பழத்தை பறித்து என்ன பண்ணிட்டாங்க, கர்த்தருடைய கட்டளைக்கு மீறி அந்த பழத்தை பறித்து சாப்பிட்டாங்க. ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை என்ன செய்யும், கெடுத்தும். ஆகாத சம்பாஷணைகள், இதெல்லாம் தேவையில்லாத சம்பாஷணைகள், பிசாசுக்கு இடம் கொடுக்கிற காரியங்கள். அது 1-2 மட்டும் கிடையாது, நிறைய பிரச்சனைகளில் அது உருவாகிறது. எந்த கோபத்தின் மூலமாக பிசாசுக்கு நம்ம இடம் கொடுத்துட்றோம், வாயின் வார்த்தைகள் மூலமாக பிசாசுக்கு இடம் கொடுத்துட்றோம், நம்ம ஒருத்தவங்க கூட பேசும்போது பிசாசுக்கு இடம் கொடுத்துட்றோம், நம்முடைய சுய சிந்தனையில் பிசாசுக்கு இடம் கொடுத்துட்றோம். இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். தாவீது பிசாசுக்கு இடம் கொடுத்தான், ஆதாம் ஏவாள் பிசாசுக்கு இடம் கொடுத்தார்கள், அனனியா சப்பீரால் பிசாசுக்கு இடம் கொடுத்தார்கள், பேதுரு சீஷர்கள் பிசாசுக்கு இடம் கொடுத்தார்கள், யூதாசு பிசாசுக்கு இடம் கொடுத்தான். இவனுடைய வாழ்க்கையெல்லாம் நீங்கள் கவனிச்சு பாருங்க. ஆதாம் ஏவாள் பிசாசுக்கு இடம் கொடுத்து என்ன பண்ணாங்க, சாபத்தை வாங்கி கட்டிக்கிட்டாங்க. தாவீது பிசாசுக்கு இடம் கொடுத்தான். ஒரு முறை தேசத்தில் உள்ள எல்லாரையும் என்ன சொல்லி என்னாச்சு, 70,000 பேர் வாதையினால் கொன்று போடப்பட்டது. லேலோயா, அதில் அவ்வளோ பேர் இறந்து போனாங்க பிசாசுக்கு இடம் கொடுத்ததுனால. அது மட்டுமல்ல, அனனியா சப்பீரால் பிசாசுக்கு இடம் கொடுத்தாங்க, என்னாச்சு, 2 பேரும் செத்து போனாங்க. யூதாசு பிசாசுக்கு இடம் கொடுத்தான், என்னாச்சு, தூக்கு போட்டுக்கிட்டு செத்தான். லேலோயா, இப்படி பிசாசுக்கு இடம் கொடுத்தவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சாபம், மோசம், பாவம், மரணம், நஷ்டம், இழப்புகள், இதில் தான் போய் முடிஞ்சது. அதனால் பிசாசுக்கு இடம் கொடுத்தா ஆசீர்வாதம் பறி போயிடும், நிம்மதி பறி போயிடும், சமாதானம் போயிடும், ரட்சிப்பு போயிடும், கிருபை போயிடும். பிசாசுக்கு இடம் கொடுத்தா அவன் எல்லாத்தையும் என்ன செஞ்சிடுவான், தன்னுடைய வஞ்சகத்தினால, தந்திரத்தினால நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா ஆசீர்வாதங்களின் நன்மைகளையும் கெடுத்து போட்டு விடுவான். அல்லேலூயா. அதோடு மட்டுமல்ல, நம்மளையும் கொண்டு போய் சாவடிச்சு போட்டுரும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, பிசாசுக்கு என்ன செய்யாதீங்க, இடம் கொடுக்காதீங்க, பாவத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. கசப்பு இருக்குதில்ல, அது பிசாசுக்கு நம்ம இடம் கொடுக்கறது தான். வைராக்கியம் இருக்குதில்ல, அதுவும் பிசாசுக்கு இடம் கொடுக்கறது தான். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை அதிகமாக எதுக்கு இடம் கொடுக்குறாங்கன்னா வைராக்கியத்துக்கு இடம் கொடுத்துட்றாங்க. நிறைய பேர் நான் ஊழியத்தில் பார்க்குறேன், சபைகளில் பார்க்குறேன், கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ள அவங்க அதிகமாக பிசாசு எங்கே இடம் கொடுக்குறாங்க அப்படின்னா பாவத்துக்கு கூட ஓரளவுக்கு விழிப்பாக இருந்துடுறாங்க, மற்ற வஞ்சகத்துக்கு கூட ஓரளவுக்கு தப்பிச்சிடுறாங்க. ஆனால் இந்த வைராக்கியம் இருக்குது பாரு, இந்த வைராக்கியத்துக்கு பயங்கரமாக இம்பார்ட்டன்ட் கொடுத்து, ஐயோ அவங்க ஒன்று சொல்லிட்டாங்கன்னா போச்சு, அவ்வளோதான். பாஸ்டர் ஒன்று சொல்லிட்டாங்கன்னா போதும், இனிமேல் அந்த சபை பக்கமே போக மாட்டாங்க. இந்த விசுவாசி ஒன்று சொல்லிட்டா போதும், இனிமேல் அந்த விசுவாசிகிட்ட எந்த ஜென்மத்துக்கும் பேசவே மாட்டாங்க. யாரோ ஒருத்தவங்க ஏதோ ஒன்று சொல்லிட்டாங்கன்னு சொன்னால் இனிமேல் அதிலேருந்து அவங்க, இது ஒரு வைராக்கியம். பிசாசுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. நல்ல விஷயத்தில் வைராக்கியம் கொடுக்கணும், வைராக்கியம் காட்டணும். இனிமேல் நான் இன்னிலேருந்து இப்படி ஜெபம் பண்ணுவேன், இன்னிலேருந்து நான் இப்படி வாழ்வேன் ஆண்டவருக்காக, இன்னிலேருந்து நான் இப்படி ஓடுவேன், இன்னிலேருந்து இப்படி நான் ஊழியம் செய்வேன், இன்னிலேருந்து நான் இப்படி பரிசுத்தமாக இருப்பேன். இப்படி வேதத்துக்குரிய ஆவிக்குரிய காரியத்தில் கர்த்தருக்கு வைராக்கியமாக இருக்கலாம், நன்மை செய்கிற காரியத்தில் வைராக்கியமாக இருக்கலாம், கர்த்தருக்கு மகிமை கொடுக்குற காரியத்தில் வைராக்கியமாக இருக்கலாம். சும்மா பிரயோஜனம் இல்லாத விஷயத்துக்கெல்லாம் என்ன செய்யக்கூடாது, வைராக்கியமாக இருக்க கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. சில விசுவாசிகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சபைக்கு போவாங்க, ஆனால் யார்கிட்டையும் பேச மாட்டாங்க. என்னன்னு கேட்டால் வைராக்கியமாக ஆயிட்டாங்க. பாஸ்டர்கிட்ட பேச மாட்டாங்க, வைராக்கியமாக ஆயிட்டாங்க. குடும்பத்தில் பேச மாட்டாங்க, வைராக்கியமாக ஆயிட்டாங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள ஒரு சண்டை வருது பார்த்தீங்களா, அங்கே நீங்கள் என்ன செய்யக்கூடாது, பிசாசுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அங்கேயும் ஒரு வைராக்கியம், கசப்பு வருது. இப்போ கணவன் மனைவி சண்டை நடக்குதுன்னு வச்சிங்களா, அதில் பிசாசுக்கு எப்போ நம்ம இடம் கொடுக்குறோம் தெரியுமா? சண்டை வந்துடுது, யதார்த்தமாக வந்துடுது. இப்போது பிசாசுக்கு யார் இடம் கொடுக்குறீங்க, பிசாசுக்கு இடம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள்னு கர்த்தர் சொல்கிறார். பிசாசை காலின் கீழே போட்டு என்ன செய்யணும், மிதிக்கணும், நசுக்கணும். பாட்டெல்லாம் பாடுறோம். இப்போ கணவன் மனைவி உங்களுக்குள்ள சண்டை வருது, இதில் முதல்ல யார் போய் பேசுவீங்க? சண்டை வந்துருச்சு, ஏதோ ஒரு பணத்தினாலவோ பொருளாலவோ மற்ற விஷயங்களினாலவோ வீட்டு காரியங்களினாலோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள ஒரு சண்டை வந்துருச்சு. சண்டை வந்த பிறகு முதல்ல போயிட்டு யார் பேசுவீங்க? கை தூக்குங்க பார்க்கும். கணவன் மனைவிக்குள்ள வர சண்டையில் முதல்ல கணவன் போய் பேசுவீங்களா, முதல்ல மனைவி போய் பேசுவீங்களா?
இல்லை 3 நாளைக்கு மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு உட்காந்துருப்பீங்களா? ஒரு வாரத்துக்கு சாப்பிடாம உட்காந்துருப்பீங்களா? இல்லை ஊரே காலி பண்ணின்னு அம்மா வீட்டுக்கு போயிடுவீங்களா? முதல்ல யார் போய் பேசுவீங்க? இப்போ நல்லா கவனிங்க. முதல்ல யார் போய் முதல்ல பேசுகிறாங்களோ அவங்க தான் சாத்தான காலின் கீழே போட்டு மிதிக்கிறாங்க. அவங்க தான் பிசாசு எதிர்த்து நிற்கிறாங்க. அவங்க தான் பிசாசு இடம் கொடுக்காம இருக்கிறாங்க. அவர் வந்து பேசட்டுமே, அவங்க வந்து பேசட்டுமே. நானா சண்டை போட்டேன், நானா திட்டினேன், நானா பேசினேன், அவங்க தானே வந்து பேசுனாங்க, அவங்க தானே கோபமாக பேசுனாங்க. அப்போ அவங்க வந்து பேசட்டும் முதல்ல, அப்புறமா நான் பேசுகிறேன். அப்படின்னா நீ சாத்தானுக்கு இடம் கொடுக்குறேன்னு அர்த்தம். உன் குடும்பம் பிரிஞ்சு போகிறதுக்கு, உன் குடும்பத்தில் குழப்பம் பெருசாகிறதுக்கு, உன் குடும்பத்தில் பிரச்சனை வளர்றதுக்கு நீ என்ன பண்ணுற? பிசாசுக்கு இடம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன்னு அர்த்தம். நல்லா இன்னையிலேருந்து சிந்திச்சு பாருங்க. ஒருவேளை இதுக்கு முன்னாடி எப்படி செய்தீங்களோ தெரியாது. உங்கள் குடும்பத்தில் முதல்ல யார் போய் பேசுறீங்களோ, சண்டை 2 பேருக்கும் வருது, தப்பு யார் பக்கம் வேணாலும் இருக்கலாம், ஆனால் ஃபஸ்ட்டு பேசுகிறவங்க யாரு? ஃபஸ்ட்டு சமாதானமாக போயிட்டு பேசுகிறவங்க யாரு? அவங்க தான் யாரு? சாத்தானை காலின் கீழ் போட்டு மிதித்தவர்கள். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு சாத்தானை காலின் கீழே போட்டு மிதிக்கணும்? ஒரே ஒருத்தவங்க தானா? அல்லேலூயா. காலின் கீழே போட்டு மிதிக்கணும்னா என்ன செய்யணும்? முதல்ல போயிட்டு பேசணும். வைராக்கியம் பாராட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது. அதுக்கு தான் சொல்றாரு, பிசாசு என்ன பண்ணாதீங்க, குடும்பத்தில் இடம் கொடுக்காதீங்க. அவன் உங்களை தூண்டி விடாதபடிக்கு மறுபடியும் என்ன செய்யுங்க? கூடி வாழுங்கள் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. அவன் உங்களை தூண்டி விட்டுருவான். கொஞ்சம் நீங்கள் பிசாசுக்கு இடம் கொடுத்தீங்கன்னா உங்கள் 2 பேரையும் ஒரு நாள் பிரச்சனை என்ன எத்தனை நாள் ஆகிடுவான்? 2 நாள் ஆகும், 2 3 நாள் ஆகும், 3 4 நாள் ஆகும். அதுக்கப்புறம் அது எதில் போய் முடிஞ்சிடும்? அது கசப்பு வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அந்த வைராக்கியம் வளர்ந்துக்கிட்டே இருக்கும், கசப்பு வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் இன்னும் 4 பேர் அனுப்பிக்கிட்டே இருப்பான். வந்து அவங்களும் கொஞ்சம் ஊதி விட்டுக்கிட்டே இருப்பாங்க, கொஞ்சம் கீழ்ச்சி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அது எதில் போய் முடிஞ்சிடும்? பிரிவினையில் போய் முடிஞ்சிடும், விவாகரத்தில் போய் முடிஞ்சிடும். அல்லேலூயா. எல்லா விவாகரத்தும் எங்கேருந்து தொடங்குது? எடுத்த உடனே விவாகரத்தை கேட்குறாங்க. எல்லா விவாகரத்தும் சின்ன சின்ன விஷயங்கள் தான். அதில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உருவாகி அதில் எதில் போய் முடிஞ்சிருது? இவங்க முதல்ல போய் பேசாததுனால, முதல்ல சமாதானமாக பேசிக்கொள்ளாததுனால, சாத்தானை காலின் கீழ் போட்டு மிதிக்காததுனால அந்த கேப்பை அவன் யார் ஃபுல்லப் பண்ணுறான்? பிசாசு ஃபுல்லப் பண்ணுறான். அதனால தான் சொல்கிறாரு, அந்த இடத்துல அவனுக்கு என்ன செய்யாதீங்க? இடம் கொடுக்காதீங்க. உபவாசத்திற்கும் ஜபத்திற்கும் தான் நீங்கள் என்ன செய்யணும்? பிரிஞ்சிருக்கணும். மற்றபடி சண்டை போட்டுக்கிட்டு பணத்துக்காக, பொருளுக்காக, மற்ற காரியங்களுக்காக நீங்கள் பிரிஞ்சு பிசாசுக்கு இடம் கொடுத்து என்ன செய்யக்கூடாது? பிரிந்து வாழக்கூடாது. அவன் உங்களை தூண்டி விடாதபடிக்கு மறுபடியும் என்ன செய்யுங்க? கூடி வாழுங்கள் என்று வேதம் எச்சரிக்கிறது. அவன் உங்களை தூண்டி விட்டுருவானா? நீங்கள் கொஞ்சம் கேப் விட்டு அவனுக்கு இடம் கொடுத்தீங்கன்னா அவன் அதில் தூண்டி விட்டுருவான், உங்களை இன்னும் கொஞ்சம் உசுப்பேற்றி விட்டுருவான். அப்போ நீங்கள் அந்த வைராக்கி உங்களுக்குள்ள லைட்டாக ஒரு கோபம் இருக்குல்ல, அந்த கோபம் என்ன ஆகும்? ஏன் அவன் வந்து பேசட்டுமே, ஏன் அவங்க வந்து முதல்ல பேசட்டும் அப்படின்றது கோபம் அதிகமாக அதுக்கப்புறம் அது பெருசாக மாறிடும். அதுக்கப்புறம் பெரிய பிரச்சனையாக மாறும். அதுக்கப்புறம் பிரச்சனை அடங்கும்னு பார்த்தீங்கன்னா அது அடங்காது. அதனால தான் வேதம் சொல்கிறது, விவாதம் எழும்பும் முன் என்ன செய்ய? விட்டுடு அப்படின்னுது. அல்லேலூயா. சண்டை எழும்புறதுக்கு முன்னாடி என்ன பண்ணு? சண்டையின் ஆரம்பம் மதகை திறந்து விடுகிறது போல இருக்கும். அதனால விவாதம் எழும்பும் முன்னே என்ன செஞ்சிரு? விட்டுடு. லைட்டாக வாக்குவாதம் ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணிடு? அதை விட்டுடு. அடுத்தது என்ன செஞ்சிரு? ஃபஸ்ட்டு போயிட்டு பேசிடு. அல்லேலூயா. சாத்தானுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. பிசாசு எதிர்த்து நிற்கணும். பிசாசை காலின் கீழே போட்டு மிதிக்கணும்னா என்ன செய்யணும்? ஃபஸ்ட்டு போய் சமாதானம் ஆகிடுங்க. அல்லேலூயா. நிறைய விசுவாசி, எனக்கும் கூட அப்படி தான் இருந்துச்சு. யாரும் ஃபோன் பண்ணுறதில்ல, யாரும் பேசுறதில்ல, யாரும் விசாரிக்கிறதில்ல அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும்போது எனக்கும் கூட கொஞ்சம் லைட்டாக கசப்பு இருந்துச்சு. என்ன இந்த விசுவாசி ஒரு ஃபோன் பண்ண மாட்டேங்கிறாங்க, ஒரு விசாரிப்பு கிடையாது, என்னத்துக்கு நம்ம அவங்க வீட்டுக்கெல்லாம் போகணும், என்னத்துக்கு அவங்கள நம்ம போய் விசாரிக்கணும் அப்படின்ற ஒரு கசப்பு இருந்துச்சு. ஒரு வைராக்கியம் சின்னதாக வந்துச்சு. அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தேன், இல்லை இதை இப்படியே விடக்கூடாது. பிசாசு நம்மளுக்குள்ளே என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்க விடக்கூடாது, அவனை வளர விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நானே போயிட்டு என்ன பண்ணிட்டேன்? அவங்க கூப்பிடாத முன்னாடியே, அவங்கள ஃபோன் பண்ணாதது முன்னாடியே, அவங்க விசாரிக்காத முன்னாடியே நானே போயிட்டு எல்லார்கிட்டையும் பேசிட்டு சமாதானமாகிட்டு ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டேன். ஏன் பார்க்கணுன்னா அவங்க விசுவாசி, நான் ஊழியக்காரன். யார் வைராக்கியம் பாராட்டின்னு இருக்கலாம்? நீங்கள் வந்து பேசாதமா நான் வந்து பேசணுமா? அவ்வளோ பெரிய ஆளா நீங்கள் அப்படின்னு சொல்லி இருக்கலாம் இல்லையா? அல்லேலூயா.
அப்படி இல்லை. சில பேருக்கு வந்து அந்த ஈகோ வரும். சின்னவங்க நீங்கள் வந்து பேசணுமா இல்லை பெரியவங்க நாங்கள் வந்து பேசணுமான்னுவாங்க. சின்னவங்க நீங்கள் ஃபோன் போடணுமா இல்லை நாங்கள் ஃபோன் போட்டு விசாரிக்கணுமான்னுவாங்க. அது ஒரு ஈகோ.